லாங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். விஸ்வகர்மா திட்டமே சமூக நீதிக்கு ஆதரவான திட்டம். எதிரான திட்டம் என்பது அரசியல் பிரச்சாரம். ஏன்னு சொல்கிறேன், எதிரான திட்டம் சொல்கிறவங்க யாருன்னு முதல்ல பார்ப்போம். எதிரான திட்டம்னு சொல்கிறது கழகங்கள், திமுக, அதனுடைய கைத்தடி கும்பல்கள். விஸ்வகர்மா என்பது 5 பிரிவுகளை சார்ந்தவர்கள், 5 வகையான கைவினை தொழில்கள் சார்ந்தவர்கள். அதை ஒரு 18 அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணினது நரேந்திர மோடி அவர்கள். அந்த 18 வகையான கைவினை கலைஞர்கள் இந்தியாவுடைய முதுகெலும்பு. அவர்கள் இல்லாவிட்டால் சிறு குறு தொழில்களே இல்லை. அவர்களை ஊக்குவிக்க வேண்டியது சமூக பொறுப்பு, கடமை. சரி, இந்த கைவினை கலைஞர்கள் சமூக நீதிக்கு எதிரானது என்று சொல்லுபவர்கள் எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க? 57 ஆண்டுகளுக்கு முன்னால் 1967 இன்றைக்கி 57 வருஷம் முடிஞ்சு போச்சு. 57 வருஷமாக இந்த கைவினை கலைஞர்கள் அப்படியே தான் இருக்காங்க. இன்றைக்கி அவர்கள் இந்த திட்டமே வேண்டாமல் போயிருக்கலாமில்ல. அவர்கள் இல்லாமல் போயிருந்தால் அவருடைய வாழ்க்கை தரம், அவருடைய சமூக அந்தஸ்து, அவருடைய பொருளாதார நிலைமை இந்த 57 வருஷத்தில் உயர்த்தி இருப்பார்களே. ஆனால் இவர்களே இருக்க மாட்டார்களே. ஆனால் மாறாக சமூக நீதிக்கு எதிராக குடும்பத்தொழில், குலத்தொழில் இதுக்கு பேர் சொல்லி அந்த கைத்தடிகள் அறிக்கை வெளியிடுறாங்க. நான் கேட்குறேன், 57 வருஷத்துக்கு முன்னால் சிஎம்மாக உள்ளே வந்தவர் அவருடைய பையன் தானே மறுபடியும் சிஎம் ஆகியிருக்காரு. அவருடைய இன்னொரு பையன் தானே இப்போ டெபுட்டி சிஎம் ஆகி அடுத்த சிஎம் ஆக போகிறாரு. அவங்க குடும்பத்தில் தானே ஒருத்தர் எம்பி, இன்னொருத்தர் எம்பி, இன்னொருத்தர் எம்பி, இன்னொருத்தர் எம்பி, அக்கா தம்பி, தம்பி எம்பி, தங்கச்சி எம்பி, மருமக எம்பின்னு குடும்பமே எம்பி எம்எல்ஏ ஆகியிருக்கிறது. அது குலத்தொழில் இல்லையா? அது குடும்ப தொழில் இல்லையா? அவங்க குடும்பத்தில் தானே டாக்டர்னு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் தானே வக்கீல் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வக்கீலும் டாக்டரும் அரசியல்வாதி எம்பி எம்எல்ஏவும் சீஃப் மினிஸ்டரும் குலத்தொழில் ஆனால் உங்களுக்கு சந்தோஷம், அதை வரவேற்பீர்கள். மாறாக சமூகத்தின் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடியவன் உயர்வதற்காக அவனுடைய அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவனுக்கு செய்யக்கூடிய உதவியை முதல் தொழிலில் போட்டு தடுத்து நிறுத்துவீர்கள். என்ன நியாயம் இது? தடுத்து நிறுத்துவீர்கள். ஆகவே இது அந்த சமூகம், அது சமூகம் அல்ல, அது குலத்தொழில் அல்ல, அது குடும்ப தொழில். அதே தொழிலை பல வேறு ஜாதியைச் சேர்ந்த பலரும் குடும்ப தொழிலாக செய்கிறார்கள். தற்போது அரசியல் என்பது குடும்ப தொழிலாக்கிட்டீங்கள. அப்போ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸும் விவரம் தெரிந்த இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில், இன்றைக்கி செஸ்ஸில் எல்லா ஜாதிக்காரனும் ஒன்றுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அறிவு சம்பந்தமான, திறமை சம்பந்தமான விஷயமாக மாறிக்கொண்டு வருகிறதல்லவா. எனவே இதை ஒரு ஜாதி, குடும்பம், குலத்துக்குள் அடைத்து உங்களுக்கு வேண்டுமானால் பதவிகளை எல்லாம் மற்றும் உயர்ந்து விடக்கூடாது என்பதை தடுப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய மையப்புள்ளி. மத்திய அரசாங்கத்தினுடைய பல திட்டங்கள், கிட்டத்தட்ட 750 திட்டங்கள், 44 லட்சம் கோடி ரூபா. அந்த திட்டங்களில் ஒரு 25% திட்டங்கள் மாநிலங்கள், அந்தந்த மாநிலங்கள், தமிழ்நாடு மாநிலமே தான் பேரில் 75% சென்ட்ரல் கவர்மெண்ட், 25% தான் பேரில் மாற்றி எத்தனையோ திட்டம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த திட்டங்களில் உதற முடியுமா உங்களால்? ஏன் இந்த திட்டத்திலே நான் கேட்குறேன், உங்களுடைய இதை சொல்லுகின்ற தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தந்தையார் 74 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கைத்தொழில் வளர்ச்சி கழகம் பூம்புகார்னு கொண்டாந்தார். அது எதுக்காக? கைத்தறி தொழிலாளர்களை ஊக்குவிப்பதற்காக. அதற்கு ஆண்டுதோறும் அவர்கள் விருது வழங்கி இன்னும் வருகிறீர்கள். அது என்ன குலத்தொழிலா? குடும்ப தொழிலை, ஜாதியை ஊக்குவிப்பதற்காக நீங்கள் அதை பண்ணீங்களா? அப்போ நீங்கள் செய்தால் ஒரு விஷயம், சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் உயர்த்தி விட வேண்டும் என்று நரேந்திர மோடி செய்தால் வேறு விஷயமா? ஏன் உங்களுடைய மற்ற மாநிலத்தினுடைய முதல்வர்களெல்லாம் எதிர்க்கலையே?
எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. ஆகவே இந்த மாதிரியான சமூகங்கள் உயர்ந்து போனால், இந்த மாதிரியாக தொழில் செய்பவர்கள் உயர்ந்து போனால் உங்களுடைய ஓட் பேங்க் காலியாகிறேன்னா அவன் படிக்க ஆரம்பிச்சிடுவான், அவன் பொருளாதார ரீதியாக வளர ஆரம்பிச்சிடுவான். அது உங்களுக்கு எதிராக போய் இன்னைக்கு நாமெல்லாம் ரொம்ப மரியாதையோடு தினசரி காலையில் போய் நம்மளுடைய பொருட்களை வாங்குறோம், அரிசி பருப்பு காய்கறிகள் வாங்குறோம். அண்ணாச்சின்னு இங்கே எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய தொழில் என்ன? அவங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கிறார்களே. மிகப்பெரிய கல்லூரிகளையும் ஆஸ்பத்திரிகளையும் நிர்வகிக்கல. எப்படி? இந்த மாதிரி அந்த தொழில் செய்ததனுடைய காரணமாக வளர்ந்தது. ஆக நீ அதிலே தான் இருக்கணும்னு சொல்லி அவனை அங்கே அமுத்திருந்தீர்கள் என்று சொன்னால் வளர்ந்திருக்க முடியாது. எனவே உங்களுடைய நோக்கம் கைவினை கலைஞர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்பது தானே தவிர குலத்தொழில் குடும்பத் தொழில் என்ற நாமகரணம் சூட்டி அவர்களை இன்னும் ஆண்டாண்டு காலத்துக்கும் அடிமைத்தனத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தானே தவிர வளர வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கம் அல்ல என்பதை ஆணித்தரமாக நான் பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்தது. காரணம், இப்போ கூட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் டெக்னாலஜிக்கலி கம்மியாக இருக்கிறாங்க, ஃபைனான்ஷியலி கம்மியாக இருக்காங்க, மார்க்கெட்டிங் வைஸ் கம்மியாக இருக்காங்க. இந்த 3 தான் ஒரு தொழிலுக்கு தேவை. டெக்னாலஜி என்ன? லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஃபைனான்ஸ் 3 லட்ச ரூபா லோனு கொடுக்குறோம், 5% வட்டி, அவ்வளோதான். மார்க்கெட்டிங் செய்து தருகிறோம், வெறும் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போல. இவ்வளவு செய்து அவர்களை சமூகத்தில் மேல்மட்டத்துக்கு கொண்டு வருகிறோம். இதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, குலம் இல்லை, கோத்திரம் இல்லை, ஒன்லி தொழில். அந்த தொழில் செல்பவர் யாராக இருந்தாலும் சரி. எனவே உங்களுடைய மாய்மாலங்கள் இப்போது மடியப் போகிறது. மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள். இந்த ஸ்கீம் மிகப்பெரிய வெற்றி பெறப் போகிறது. நீங்கள் எப்படி மாற்றி கொடுக்கிறீர்கள் என்பதை பார்த்து விடுவோம். எப்படி மாற்றி கொடுக்குறீங்க என்று பார்த்து விடுவோம். காரணம், உங்களுடைய அப்பாவே கைத்தறி தொழிலாளர்கள். அவங்களாம் எந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள், எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்? அவர்களுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாலே நீங்கள் செய்து காட்டி வழிகாட்டி இருக்கிறீர்கள் அல்லவா? ஆகவே இது ஃபைனான்சியல் அண்ட் சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட். இதில் ஜாதி கிடையாது, குலம் கிடையாது. இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்காதீர்கள், மக்கள் நம்ப மாட்டார்கள். விஸ்வ பிரம்மா காயத்ரி தேவி புஷ்பக விமானத்தை உருவாக்கிய விமானம் டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர். கற்பனையான கதாபாத்திரங்கள் இருந்ததாக சொல்லக்கூடிய ராமாயண மகாபாரத காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட்ஸ், அப்புறம் மிகப்பெரிய போர் தந்திரங்களில் உபயோகிக்கப்பட்ட இன்றைக்கி இருக்கிற மிசைல்ஸ், லெபனான்லையும் சிரியாலையும் பாலஸ்தீன்லையும் உபயோகிக்கிற மிசைல்ஸ், அந்த காலத்தில் கண்டுபிடித்த போர் ஆயுதங்கள், இதையெல்லாம் உருவாக்கியவர்கள் விஸ்வகர்மா என்கின்ற கைவினை கலைஞர்கள். அது என்பது டெக்னாலஜியை உருவாக்கிய ஒரு கிராஃப்ட்மேனுடைய பெயர். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க இன்னொரு 18 தொழிலுக்கு. அது ஜாதி குல சம்பந்தப்பட்டது அல்ல. அது ஆர்ட்மேன்ஷிப், கிராஃப்ட்மேன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை ஒரு பக்கத்தில் ஒரு வர்ணம் பூசி அதனுடைய வளர்ச்சியை தடுக்கின்ற உங்களுடைய நோக்கம், அதுதான் இப்போது நீங்கள் உருவாக்கி இருக்கிற போலி மாய்மாலம். அது உடைந்து போகும். விஸ்வகர்மா என்பது தொழில்நுட்பங்களை புதிதாக உருவாக்கி அதன் மூலமாக மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியும் தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்தையும் உண்டாக்குகின்ற ஒரு சமூகம் அல்லது அமைப்பு அல்லது ஒரு சோஷியல் செக்டார் என்பதை மட்டும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். கைப்புண்ணுக்கு கண்ணாடியாக வேண்டும். வெறும் 5 பிரிவுகளை சார்ந்தவர்களை மட்டுமே இணைத்திருந்தால் இவர்கள் அடங்கி போயிருப்பார்கள். மாறாக சமூகத்தின் வளர வேண்டிய எல்லா பிரிவுகளையும் கொண்டு வரோம். அப்படி இது ஓபிசி வராங்க, பிசி வராங்க, எஸ்சி வராங்க, எஸ்டி வராங்க. இது இந்த பிரிவில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களை எல்லாம் நாம் போய் அணுகி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் பேக்வேர்டு கால்குலேஷனில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம். ஜாதிகளை நோக்கிய பயணம் அல்ல இது, வளர்ச்சியை நோக்கிய முன்னேற்றத்தை நோக்கிய பயணம். அதனால் இந்த விஸ்வகர்மா என்கின்ற பெயர் ஒரு பெரிய அளவில் எக்ஸ்டெண்ட் பண்ணினது. அதன் மூலமாக பிஜேபி மாபெரும் மக்கள் ஆதரவை பெற்றுவிடுமோ என்கிற பயத்தில். அது மட்டுமல்ல எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலைமை வேண்டும், வல்லான் பொருள் குழிக்கும் தனி உடைமை மறைந்து நாட்டில் வர வேண்டும் பொது உடைமை. அந்த காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாணம் பாடினார். அந்த எல்லாரும் பெற்றுவிட்டால் இவர்கள் காணாமல் போவார்கள். மக்களை அடக்கி அமிழ்த்தி
வறுமை கோட்டுக்கு கீழாக வைத்திருக்கின்ற வரைதான் இந்த கழகங்களுடைய கால் ஊனல் கால் பதிக்கின்ற தன்மை உயிரோடு இருக்கும். அதை மாற்றுகின்ற சூழ்நிலை வருகின்ற போது பயந்து போய் இந்த வேலையை செய்கிறார்கள். எனவே விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக வளர்ச்சி வந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். அதற்காக வேறு பெயர் சொல்லி அதை எதிர்க்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம், இந்த மாதிரியான ஒரு விசாலமான எண்ணம் நரேந்திர மோடிக்கு மட்டுமே வரும் என்று நான் என்னுடைய தலைவன் என்பதாலே சொல்லவில்லை. காரணம், இப்படிப்பட்ட ஒரு விஷன் ஒரு இதற்கு முன்னால் இருந்த எந்த பிரதம மந்திரிக்கு எந்த தலைவர்கள் இல்லையே. இந்த மாதிரி ஒரு செக்டார் தவிக்கப்பட்டு தனித்து விடப்பட்ட அந்த செக்டாரை வந்து காப்பாற்றணுங்கிற எண்ணம் யாருக்குமே வரலையே. அப்படி அவங்களெல்லாம் ஒன்று கூர்ந்து சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டு அது சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறதை பார்த்து பொறாமைப்பட்டு வயிற்றெரிச்சல் காரணமாக பிஜேபி வளர்ந்து விடுமோ என்று நினைக்கிறார்கள். மக்கள் வளர்ந்து விட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். கட்சி வளர்ந்து விட போகுமோ என்று இவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த இரண்டு போராட்டத்திலே யார் வெல்கிறார்கள் என்பதை மக்கள் பார்க்க போகிறார்கள். இது செப்டம்பர் 17, 23 துவக்கப்பட்டு விட்டது. ஒரு வருஷ காலம் ஓடி போயிடுச்சு. ஒரு 12 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்தாச்சு. ஒரு 13,000 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கியாச்சு. எல்லா மாநிலங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகம் தனித்து விடப்பட்டிருக்கிறது. தமிழகம் பின்னோக்கி இருக்கிறது. தமிழகத்திலே இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஓட்டு போட்டும் என்கின்ற பாவத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த ஸ்கீமை அனுபவிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். பல திட்டங்களுக்கு இவர்கள் தான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறார்கள். ஆயுஷ்மான் பாரத் எக்ஸ்ட்ரா காசு போட்டு இவங்க செய்து போட்டு அதில் கமிஷன் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆவாஜ் யோஜனா வீடு கட்டும் திட்டம் தமிழ்நாடு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அதில் எக்கச்சக்கமான கமிஷன், எக்கச்சக்கமான திட்டங்களில் இவர்கள் ஸ்டிக்கரை ஒட்டி மத்திய அரசினுடைய பணத்தில் கமிஷன் அடிப்பதற்காக திட்டம் வச்சுட்ருக்காங்க. இதில் என்ன மாய்மாலம் செய்கிறார் என்று பொறுத்து பார்ப்போம். மத்திய அரசு இந்த திட்டத்தை ஏதாவது வகையிலே தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு வழி இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொள்கிறேன்.